விதி வணக்கம். தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார்மயமாக்கக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருவதாக செய்திகள்லாம் வெளியாகி வருகின்றது. ஏற்கனவே தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இது குறித்து பேசும்போது கூட மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். 4 விடயங்கள் அடிப்படையில் விவாதிக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். ஒன்று, டாஸ்மாக் கடைகளை முழுவதுமாக தனியார் வசம் ஒப்படைப்பது, மற்றொன்று முழு மதுவிலக்கு கொண்டு வருவது, அதற்கு பிறகு அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவது, ரெஸ்டோ பார் கொண்டு வருவது உள்ளிட்ட விடயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டு வருகின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் மதுபான கடைகளை தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சி, அதற்கான பேச்சுவார்த்தை இருப்பதாகவே அவர் உறுதிப்படுத்தியிருப்பதால் இதில் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையாக வைத்துதான் பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் அரசு மதுக்கடைகளை தனியாருக்கு தாரை வார்ப்பது மது பழக்கத்தை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்றும் மதுக்கடைகளை மூடுவதுதான் முழுமையான தீர்வு என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 4048 மதுக்கடைகளில் நகர பகுதிகளில் உள்ள சுமார் 2500 மதுக்கடைகளை மட்டும் தனியார் மயமாக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன. இந்த செய்திகள் உண்மையாக இருந்தால் தமிழக அரசினுடைய முடிவு கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகளை படிப்படியாக மூடி முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசின் இலக்காக இருக்க வேண்டும். இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் இடதுபுறம் திரும்புவதோ வலதுபுறம் திரும்புவதோ அல்லது யூ வளைவில் திரும்புவதோ மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசே மது விற்பனை செய்கிறது என்ற அவமானத்தை போக்க வேண்டும், மதுக்கடைகளில் கூடுதல் விலை வசூலிக்கப்படுவதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பன போன்றவைதான் தமிழ்நாடு அரசினுடைய இந்த முடிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவதற்கு ஒப்பானது என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அரசே மது விற்பனை செய்கிறது என்பது மானக்கேடானது. இந்த இழுக்கை போக்குவதற்கான தீர்வு அனைத்து மதுக்கடைகளையும் மூடி முழு மதுவிலக்கு ஏற்படுத்துவதானே தவிர மதுக்கடைகளை தனியாரிடம் தாரை வார்ப்பது அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமணி. மேலும் தமிழ்நாட்டில் தனியார் மதுக்கடைகள் செயல்பட்டு வந்த போது அவற்றில் சட்டவிரோதமாக மது வணிகம் செய்யப்பட்டது. ஓரிடத்தில் உரிமம் பெற்றுக்கொண்டு இப்போது செயல்படக்கூடிய சந்து கடைகளைப் போல பல இடங்களில் கிளைகள் திறந்து மது விற்பனை செய்யப்பட்டது. மதுக்கடைகளிலேயே கள்ளச்சாராயமும் விற்பனை செய்யப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் தான் தனியார் மதுக்கடைகள் மூடப்பட்டு 2002-3ஆம் ஆண்டில் அரசு மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. 23 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முடிவை மாற்றி மீண்டும் பழைய நடைமுறைக்கே செல்வது சீர்திருத்தம் அல்ல, மாறாக சீர்கேடாக தான் கருதப்படும் என்று அன்புமணி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்தே தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை தனியார் மயமாக்குவதற்கும் வெளிமாநிலங்களில் இருந்து மதுவை கொள்முதல் செய்து விற்பனை செய்வதற்கும் ஒரு லாபி தீவிரமாக முயன்று வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன. இருப்பினும் தமிழ்நாட்டினுடைய ஒற்றை அதிகார மையம் நான் தான் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வந்தால் அப்படி நடக்க வாய்ப்பில்லை என்று மதுவிலக்கு ஆதரவாளர்கள் நம்பினார்கள். ஆனால் இப்போது வெளியாகியுள்ள செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், தனியார் மதுக்கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் மது வெள்ளமாக பாயும், சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்னும் அதிக அளவில் மதுவுக்கு அடிமையாகவர்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட அரசே வழிவகுக்க கூடாது. எனவே தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட்டு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். ரிதி.